குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுரக்காய் கூட்டு ரொம்ப சுலபமா நல்லா டேஸ்டியா வந்து பண்ணலாம். அதுக்கு குக்கர்ல சுரக்காயை நல்லா தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வந்து விட்டுடுங்க. நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காவும் சீரகமும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வெந்திருக்கு. லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு நம்மளோட தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை அலசி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்து கொதிக்க விட்டுட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு வந்து சேர்க்கணும். நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு போட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.